4 ஆண்டு வந்து நாசமாக போச்சு. மக்களுக்கு எந்த ஒரு பயனடைகிறாப்புல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏழை மக்களுக்கு என்னென்ன அம்மா கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டங்களெல்லாம் ஸ்டாலின் வந்து ஒழிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து பெரும் பெரும் தொழிலதிபர்களுக்கு மக்களை வந்து யதார்த்தமாக இருக்கிற மக்களை எப்படி கவரணும் அப்படின்ட்டு ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்து பாதி பேத்துக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து தராங்க, பாதி பேத்துக்கு தரல. மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க. பாதி கிராமத்தில் வந்து பாதி மக்களுக்கு வந்து அந்த பணம் போனது, பாதி பேத்துக்கு வரல. ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஸ்டாலின் வந்து பண்ணார். அப்புறம் வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு விஷயம் நடந்தது. கள்ளக்குறிச்சியில் விஷயம் நடந்தது தெரியுமா? கள்ளச்சாராயம் இறந்தாங்களா? இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் மற்ற ஆட்சியில் இது போல் கிடையாது. இன்றைய நவீன காலகட்டத்திலே கள்ளச்சாராயம் காசுறாங்கன்னா திமுக ஆட்சியில் தான் காசுறாங்க. அது போல் வந்து ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சுங்க கொண்டாங்க கள்ளக்குறிச்சியில், அதே மாவட்டத்தில் தான். இது போல் பல சம்பவங்கள் நடக்குது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஈரோட்டில் வந்து இரட்டை கொலை நடந்தது. இது போல் என்ன எப்படி நடக்கணுமோ ஆட்சி அப்படின்னா நடக்கலை. வேணா ஷோவுக்கு மட்டும் 4 ஆண்டு காலங்கள் மகத்தான சாதனை, முத்தான சாதனை அப்படின்ட்டு விளம்பரத்துக்காண்டி எல்லாம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர சாதாரண ஏழை பாமர மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் போய் சேரல. இன்றைக்கி வந்து அரசியல் சொந்தக்காரங்களாக இருக்காங்களா, இப்போ எம்எல்ஏவுக்கு சொந்தக்காரங்க, அமைச்சருக்கு சொந்தக்காரங்க, இவங்களோட சொந்த பந்தங்களுக்கு மட்டும்தான் இந்த சேவைகள்லாம் போய் சேர்றதை தவிர இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒன்றுமே போய் சேரல. ஓகே, இப்போ இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சிக்கு ஒரு மதிப்பெண் நான் கொடுப்பேன் உங்களோட செயல்பாட்டுக்கு அப்படின்னா 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 100க்கு வந்து 10.